அது அப்படி இதை நீங்கள் ஒரு பார்வையை பார்க்குறீங்க. நான் இதை என்ன பார்க்குறேன், அவர் ஒரு மாடர்ன் திராவிடியன் அவர் பாலிட்டிஷியனாக இருக்கிறார் சார். ஏன்னா ஒரு நவீன திராவிட இயக்க தலைவராக இருக்கார். நீங்கள் அப்போ வந்து அதெல்லாம் இருந்தது ஓகே தான். இப்போவும் அவர் நான் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு அவர் சொல்கிறாரு. அதனால் ஒரு மாடர்ன் திராவிடியன் பொலிட்டிஷியனாக இருக்கிறார் அவர். இதில் என்ன தப்பு? நீங்கள் ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இல்ல நான் இல்ல சார், மக்கள் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்து பெரியாரை விமர்சிக்கிற யாரும் இங்கே அரசியலில் பெருசாக கோலோச்ச முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு ஒருத்தர் பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிறார். சொல்லாத கருத்தெல்லாம் சொல்றாரு. இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட அவரை பத்தி ஒரு கருத்து சொல்ல. ட்விட்டர் போட்டிருக்காரு, ட்விட்டர்ல கண்ணம் போட்டிருக்காரு சார். அவரு தந்தை பெரியாரை வந்து பெரியார் தொடர்பாக ட்விட்டர் அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு பேசணும். போய் நாம் தமிழர் சீமான திட்டணும்னு சொல்றீங்க நீங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழர் சீமான நேரடியா திட்டணும்னு சொல்றீங்க. சீமான விட்டுருங்க, சீமானை விட்டுருங்க. நான் அரசியல்வாதியாவே சீமான பாக்குறதுல. அவர் அரசியல் வியாபாரி. அவர் வந்து அரசியல் புரோக்கர் அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு அந்த வார்த்தை தவறா இருந்ததுன்னா அதுக்கு வேற ஏதாவது மாற்று வார்த்தை இருந்தா பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அவர் நபர். அவர் வந்து அதனாலதான் தனியா ஓட்ட பிரிக்கிறவர். அவரை விட்டுருங்க, அவர் கணக்கில் எடுக்காதீங்க. கணக்குல விஜய் வந்து நான் அரசியல் செய்யணும், நான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் இல்லையா, தப்பு இல்ல. ஆனால் இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்கு முன்பாக நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பாலமாக இருக்கிற பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மறுக்கிறார்? பயமா சார்? மோடியே இன்னும் பிரஸ் மீட் வைக்க மாட்டேங்கிறார் சார். அவர் பாவம் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் நாள் ஆகட்டுமா சார்? ஏன் அதுக்குள்ள அவரை பிரஸ் மீட் வைக்கணுங்கிறீங்க? மாவட்ட செயலாளர் உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களை கொண்டு வரணுங்க. ஒரு டைம் கொடுங்களேன் பாவம் அவருக்கு, விஜய்க்கு. 2 வருஷம் ஆயிடுச்சு சார் கட்சி ஆரம்பிச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. பத்திரிகையாளர் சந்திக்க வேணாம். இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். பத்திரிகையாளர் சந்திக்க வேணாம் சார். மோடி பாணியிலே பண்ணட்டும் சார். சரி. பிரச்சார கூட்டங்கள் ஏன் பனையூர் பக்கக்குள்ளே நீங்க முடிவு பண்றீங்க? வெளியே வாங்க. எப்ப சொன்னாலும் கூட்டம் கூடிரும், மக்கள் வந்துருவாங்க. மக்கள் வரதான் செய்வாங்க. நீங்க ஒரு நடிகரை பார்க்க வேடிக்கை பார்க்க வரதான் செய்வான். அது தப்பே கிடையாது. ஆனால் அது எல்லாம் ஓட்டா மாறுமா? நீங்க நேரா போனா. ஏன்னா நான் விஜயகாந்தோடு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பயணித்து இருக்கிறேன், நண்பராக பழகி இருக்கிறேன். அவருடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஜயகாந்த் கூட விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக பல ஆண்டுகள் கிராமங்களில நேரடியா களத்துக்கு போவாரு. ஷூட்டிங் இல்லன்னா நேரா வண்டி கிராமத்துக்கு போயிடுவாரு. அவரை கூட நீங்க சொன்ன நீங்க இந்த விஜயகாந்தோட பழக்கம். இந்த விஜய் இந்த அவங்களோட அந்த அரசியலுக்கு அவங்களோட பயணத்தை தொடங்குறாங்களா, அந்த தொடக்கும் போது விஜயகாந்த் எப்படி இருந்தாரு, விஜய் எப்படி இருந்தாரு, அவர் என்ன விஜயகாந்த் உள்ளது இல்ல, அவர்கிட்ட உள்ளது என்ன இருக்கு சார்? சொல்லுங்க சார். இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த அடித்தட்டு மக்கள் கிராமங்கள்ல என்ன பிரச்சனை இருக்கு, அடிப்படையில அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, சரி, அந்த தேவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அவர் களத்துல வந்து ஷூட்டிங் இல்லைன்னா நேரா வண்டி எடுத்துட்டு கிராமத்துக்கு போயிடுவார் சார். இதெல்லாம் படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவர் ஸ்ட்ராங்கா அவர் செய்த ஒரு விஷயம் என்னன்னா எல்லா கிராமங்களிலும் அவருடைய ரசிகர் மன்ற கூடிய பறக்க விட்டார். முதல்ல ரசிகர் மன்றத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சார். அந்த ரசிகர் மன்றத்தினுடைய பலம் தான் அவருக்கு அது வந்து ஓட்டா மாறுச்சு. எப்படி மாறுச்சுன்னா அது பின்னால அவர் அரசியல் கட்சியாக அவர் வந்து பரிணமிக்கும் போது அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. விஜயகாந்த் மறைந்து ஓராண்டை தாண்டிருச்சு. ஆனாலும் அந்த ரசிகர்கள் வந்து அங்கதான் இருக்காங்க. அது வந்து விஜய் கிட்ட குறையுது. ஏன் குறையுதுன்னா மக்களை சந்திக்கலன்னு சொல்றீங்க. இல்ல மக்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல சார், கிராமங்களில் அவருடைய அந்த செயல்பாடு, ரசிகர் மன்ற செயல்பாடுகள், வெறும் ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னா விசிலடிச்சா குஞ்சா மட்டுமே இருக்காங்க. மக்கள் கிட்ட போய் அவங்க சேர்கிற, மக்கள் கிட்ட போய் இவர் செய்ய விரும்புகிற விஷயத்த சொல்லுகிற ரசிகர்களாக இல்ல, ரசிகர்களை தொண்டர்களாக மாத்தல. ஃபர்ஸ்ட் சார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி விசில் அடிச்சாங்க குஞ்சுகளாதான் அவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்க. நாங்க அந்த கட்சியில வந்து இணைய முடியாத, அவங்களுக்கு பெரியான கொள்கை பார்வையிலே தெளிவில்லை என்ற விமர்சனங்கள்லாம் எம்ஜிஆர் காலத்திலே வந்தது. நான் என்ன சொல்றேன், நீ விஜயகாந்த் நீங்க சொன்னீங்க சார், விஜயகாந்தை விட விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ சார். எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் ஹீரோ அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அது விஜய் தான். இன்னைக்கு அவருக்கு வந்து அந்த மார்க்கெட் இருக்கு, அந்த 100 கோடி 200 கோடி வசூல் இருக்கு. இப்போ விஜயகாந்தோ மற்ற நடிகரோ அப்படி கிடையாது சார். அந்த அளவுக்கு மார்க்கெட்லாம் கிடையாது சார். இந்த குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர விஜய்க்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு சார். விஜயகாந்தை விட ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ விஜய் தான் சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது நான் வன்மையா மறுக்கிறேன். அப்ப இதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிம்பம், இதெல்லாம் மாய பிம்பம். இதுவரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டு பக்கத்துல 4 பேர்ட்ட கேட்டு பாருங்க சார், விஜய் தெரியுமா விஜயகாந்த் தெரியுமா? விஜய் ஒரு கூட்டம் இருக்கு சார். விஜயகாந்த் காலகட்டம் என்பது வேறு, விஜய் காலகட்டம் என்பது வேறு. இன்னைக்கு விஜயகாந்த் இருந்திருந்தால் விஜய் அரசியலுக்குள்ளே வந்திருக்க முடியாது.
விஜயகாந்துக்கு உடல்நிலை ஒத்துழைத்திருந்தால் அரசியல் மாற்றமே நிறைய மாறி இருக்கும். இன்னைக்கு ஆட்சி அதிகாரமே மாறி போயிருந்திருக்கும். இதையெல்லாம் உணர்ந்தவன் தான். அது பிரச்சனை இல்ல. எங்கே தவறு அப்படின்னா, வெறும் அந்த சினிமா ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஒரு பெரிய பிரபலமா இருக்கிறார், அது மட்டுமே ஓட்டா மாறாது சார். இங்க சிக்கலே என்னன்னா, இளைஞர்களா இருக்கிறவங்க இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருக்கிறவங்க மாறி போட மாட்டாங்க. அது வந்து எம்ஜிஆருக்கு பின்னாடியும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பின்னாடியும் சரி, அதிமுக என்கிற அந்த இரட்டை இலை சின்னம் எங்க இருக்கோ அந்த இரட்டை இலை கண்ணை மூடி ஓட்டு போடுறவங்க மாற மாட்டாங்க. அதே மாதிரிதான் உதயசூரியனும், அதே மாதிரிதான் கை சின்னமும். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஆர்வலரா இருக்கிறவங்க அந்த கட்சியை மாறி ஓட்டு போட பலம் மிக முக்கியம்.